வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிலீஸ் ஆகும்போது மொக்கப்பாரு கேட்க தாறுமாறு. இல்லை புரியலையா? சரி, நானே விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது. முதல் டைம் கேட்குற போது டேய் என்ன மாதிரி சாங்கடா அது இப்படி இருக்கு. ஆனால் 2-3 டைம் கேட்ட பிறகு ப்ரோ என்ன மாதிரி சாங்கு ப்ரோ இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு 5 சாங் தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஏன் இந்த பாட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து கத்திட்டு இருக்காதீங்கடா. 8th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதா இருக்கிற சாங்கு எஸ், நம்ம அண்ணாத்த படத்துல இருந்து தான். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது இதெல்லாம் ஒரு பாட்டா கிரிஞ்சித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டர்ல போய் கேட்டப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன ஆளுதான் அதிகம். அதுவும் நம்ம தலை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கூஸ் பம்ஸ் ப்ரோ. ஓகே, அடுத்து போவோமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிற சாங்கு ஆண்டவனே ஆட்ட போறான் வாடி வாசல் வாடி அவ ஆட்டத்துக்கே ஆடுறோம் நீ நானும் தாண்டி மச்சா தண்ணி ஊத்து உம்மா மனதா பாத்து. என்னடா வெரி சூப்பர் ஸ்டார் வந்துட்டார் வர்ற ஆல் இந்தியா பான் ஸ்டார் மாதிரி தெரு பொறுக்கி நாய் வந்து. இந்த பாட்டை ஹெட்போன் போட்டு கேளுங்களே, மரண மாசம் இருக்கும். ஏன்னா இது யாரோட சாங்? ஹாரிஸ் ஜெயராஜோட சாங். இந்த பாட்டு முதல் டைம் ரிலீஸ் ஆகும்போது இது நம்ம ஜெயராஜ் பாட்டு இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு. ரிப்பீட் மோட்ல கேட்ட பிறகுதான் நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போற சாங் இப்ப பாட்டு என்னதான் ட்ரெண்டிங்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறப்ப பிடிக்கல. ஓகே, ஆனா இந்த பாட்டை கேட்க நல்லா தானடா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். டேய் ஏன்டா ரீல்ஸ் வெர்ஷன் போடுறீங்க? ஒரிஜினல் வெர்ஷன் போடுங்கடா. ஐயோ, இதான் என் ஒரிஜினல் வெர்ஷன். எது இது ஒரிஜினலா? அப்ப இது என்ன? சரி, உங்களுக்கு எதோ பிடிச்சிருக்கோ அதை கேக்குறீங்க. சட்டை போட்டிருக்காங்க, சட்டை அவன் சட்டை இவன் போட்டிருக்கான், இவன் சட்டை அவன் போட்டிருக்கான். அப்பா விட்டு சொத்தா என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. நான் வாங்கின சத்திய கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிற சாங்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அனிருத்தும் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து போட போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. டீமனு காம்போ வேஸ்ட் பண்ணிட்டாரப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டை கேட்ட பிறகு இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற சாங் சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. இந்த சாங்கை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப நல்லாவே இல்லை. தேவி ஸ்ரீ பிரசாத்தே சொல்லியிருக்காரு இந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஒரு ஹாஃப் டே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ½ hour. என்னடா இதெல்லாம் ஒரு ஐட்டம் சாங்காடா, உடனே கமெண்ட்ஸு. ஒரு ½ hour கூட இல்லை, ஒரு 20 minutes அப்படி போகுது. இதெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் ஆடாலேருந்து என்னடா ஐட்டம் சாங் இது ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன பாட்டெல்லாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வரட்டா மாமே.